Hello guys, welcome back to Indian Gaming Channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D தான் ப்ளே பண்ண போறோம். உங்களுக்கு என்ன ஜிபி முத்து பிடிக்குமா? அவர் சொல்றத மட்டும் ஒரு கேட்டுட்டு அப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல் அட்டிங்க. ஓகே guys, நீங்க எல்லாரும் அவர் சொன்னதை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்க பண்ணாட்டிக்கு இந்த இந்திய மொட்டை மண்டையை வந்து உங்க மண்டையிலேயே ஸ்டிக் பாம்பை போட்டு வெடிக்க வச்சிருவான். அப்புறம் வெடிச்சா பிறகு என்ன குத்த சொல்லக்கூடாது. ஓகே சரி, ஏதோ இந்தியன் பைக் டிரைவிங் 3 நியூ அப்டேட் வந்திருக்கு, அதைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நமக்கு பிடிச்ச இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம வீடியோவுக்குள்ள போயிடலாம். சரி, இப்போ வந்து நம்ம டிடிஎஃப் பண்ணணும், ஹயபுசா பைக் எடுத்துட்டு போயிடலாம். இது ஒரு சீட் கட்டது 7000. ஓகே போட்டாச்சு. ஏதோ புது அப்டேட்டட கார் ஷோரூமை கொண்டாந்துருக்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு கார் ஷோரூம் ஒழுங்காக தான் இருந்தது, அதை தூக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடு அதே இடத்துல கொண்டாந்துட்டாங்க. இப்போ புது அப்டேட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு முன்னால் கார் ஷோரூமை கொண்டு அதுவும் முள்ளுக்கு ஏதோ வளைஞ்சு வளைஞ்சு படி மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. சரி வாங்க நாங்கள் கார் ஷோரூமுக்குள்ளே போயிடலாம். இந்த லேம்பர்கினி கார் கொஞ்சம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஸ்பீடாகவும் போகும். நாம இந்த கார் எடுத்துட்டு போயிடலாம். சரி, எனக்கு வந்து சரியா வழி தெரியல, அதனால நான் அங்க இங்க அலைஞ்சு ஒரு வழியா வந்துட்டேன். சரியா வந்துட்டேன் கார் ஷோரூமுக்கு. அது இடையில கிணநேரம் வளைஞ்சான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உள்ளுக்கு ஏதோ வளைவெல்லாம் போட்டு வச்சான். ஐயோ, கார் வேற இங்க போய் மாட்டிக்கிச்சு. சரி வாங்க நாங்க மேல போய் பார்ப்போம். இந்த இடத்துலதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கும், அதை ஒருக்கா நீங்களே பாருங்கள். இப்ப வந்து நாங்க மேல வந்துட்டோம். இன்னும் கூண்டு கூண்டா போட்டு வச்சுக்கோங்க, ஜெயில் மாதிரி. சரி, இங்க வந்து பார்ப்போம். படிக்கட்டெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இப்ப வந்து இந்த போன்ல வந்து இன்டர்நெட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த அதை வந்து உங்களால ஓபன் பண்ண முடியாது. இந்த அப்டேட்ல வந்து உங்களால ஓபன் ஆர்ஜிஎஸ் ஸ்மூத் ஃபைல் வந்து இருக்குது. இதெல்லாம் தெரியும், இவைகளோட குரோம் வெப்சைட்ல குரோம் லைவ் இந்த வெப்சைட் அடிச்சு பார்த்தீங்கன்னா வரும். அதுல வந்து இதுக்கு கணக்கு மோட் எல்லாம் இருக்கும். அதுல வந்து நீங்கள் அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு செத்து போட்டாங்க. ஐயோ, நான் சொன்ன மிச்சத்தை சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு இதுல வந்து பேஸ்ட் பண்ணி சரியா கொடுத்தீங்கன்னா அந்த மாடல் இருக்கிற மாதிரி எல்லாம் சரியா வந்துடும். அந்த நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த பேக் வர மாட்டுறதுல நான் சரியா கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுல வந்தது அதை நான் டப்புன மாட்டேன். ஓகே 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 வந்துட்டு ஓகே மொட்டை மண்டியை விட்டுருவோம். ஓகே, இவன் வேற படியில ஏறினா இந்த போனை வேற உள்ளுக்க வச்சிருவாங்க. அதான் இதுல இருக்கிறதுல கொடுமையான விஷயம். சரி, வெளியே வருவோம். ஏதாவது ஒரு பைக்கை போட்டுட்டு போவோம். ஓகே, நம்ம கார் எடுத்துருப்போம். சரி வாங்க போவோம். இதுல வந்து நாங்க வெஸ்ட் அப்டேட்ல வந்து 2 புக்காட்டி இருந்தது. ஒன்று புக்காட்டி சிரோன், அது பிளாக் கலரா இருந்தது. இது வந்து புக்காட்டி. இதுல வந்து புக்காட்டி சிரோனை இப்ப தூக்கிட்டேன். அது ஒரு சீட் கட் வந்து 400 இருந்தது. இப்ப வந்து அந்த சீட் கட் ஏதோ பைக் வருது, புக்காட்டி சிரோனையே காணேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏர்போர்ட்லயும் ஏதோ பெரிய பில்டிங் எல்லாம் கட்டி வச்சுக்காங்களா? ஓம் ஃப்ரெண்ட்ஸ், அங்க கட்டி வச்சுக்காங்க. சரி வாங்க நாங்கள் அந்த கிளிச்சை ட்ரை பண்ணி உள்ளுக்குள்ள ஈஸியா போயிடலாம். அப்படியே ஓரமா கொண்டு வந்து, ஐயோ வழியா வச்சு அப்படியே ஓரமா கொண்டு வந்து இதுல நிப்பாட்டணும். அந்த வேலியோட சரியா கொண்டு வந்து கார்ண்ட கதவை நிப்பாட்டி போட்டு, ஐயோ அவனவரை போட்டு தைட்டமா. சரியா, ஓகே நிப்பாட்டிட்டு காரை திறந்து வெளியால வந்தீங்கன்னா அதுக்குள்ள ஈஸியா போயிடலாம். சரி சரி ஓகே, நாம வந்து இங்க காண பாக்கலாம். நாங்க ஜெட் பேக்ல போவோம். ஓகே, ஜெட் பேக் 330. ஓகே, நாம இப்ப பறந்து போயிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் இதுல ஒரு நார்மலா ஒரு வீடு மாதிரி ஒன்று இருந்தது. இப்ப வந்து அதுல வீடு வீடு மாதிரி கட்டி அதுக்கு ஏதோ கொம்பு மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னடா டே, வளைஞ்சு வளைஞ்சுலாங்கிறாங்க. என்னடா? சரி உள்ளுக்க போய் பார்ப்போம் வாங்க. என்னடா கதவையே காணையில, ஷட்டர் வச்சு மூடி வச்சுக்காங்க. சரி அந்த பக்கம் கதவு திறந்துருக்கு, நாங்க அந்த பக்கம் போய் பார்ப்போம் வாங்க. ம், எனக்கு வந்து இந்த ஜெட் பேக் கொஞ்சம் சரியா ஓட்ட தெரியும். இது வந்து நான் ஒரு வளம் ஓட்டினால் வேற எங்க திரும்பி கொண்டு நிற்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்காது. ஓகே திரும்பிட்டு 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 ஓகே திரும்பிட்டு. என்னங்க இந்த வளம் கதவையே காணல. ஓ, அங்காளி வளம் தான் கதவு இருக்கு, அதை ஷட்டர் போட்டு மூடி வர வச்சிருக்காங்க. இதுக்கு உள்ளுக்க போறாக்கு கிளிச் ஒன்று இருக்கு. அந்த கிளிச்சை வந்து நான் அடுத்த வீடியோல போடுறேன். இப்ப வந்து புதுசா 2 சீட் கோட்ஸ் வந்து எங்களோட கேமுக்குள்ள கொண்டு வந்துருக்குறாங்க. என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஹெச்பி வேற குறைஞ்சிட்டு இருக்கு. மற்ற இப்போ வந்து நாங்கள் வர போகிற இது வந்து எங்களுக்கு ஹெச்பியை குறைக்கும். அதனால நம்ம இன்வினிட்டிக்கல் சீட் கோட்டை போட்டுருவோம். 9129 5599 போட்டோம்னா ஒரு பெரிய சிலந்தி ஒன்று வரும். இது வந்து நாங்கள் எங்கே ஸ்பான் பண்ணினாலும் எங்களை வந்து கடிக்கிறாங்க வரும், உயரத்துக்கு ஜம்மனும். அடுத்தது வந்து அது ஒரு சீட் கோட் வர மறந்துட்டு ஒரு ஆட்டோ ஒன்று வந்திருக்கு. அப்புறம் பார்த்து கொப்பில வச்சுக்க பார்த்து சொல்கிறேன். 83 8370. ஓகே ஆட்டோ. ஓகே ஆட்டோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த சிலந்தியை போட்டு தாயிரும். சும்மா வந்து காலுக்குள்ள வந்து நிற்குது. ஓகே இப்படி படுத்துருக்கு பாருங்களேன். போடுறா போடுறா. சரி அது காணும். செத்துட்டு நாங்கள் இப்போ ஆட்டோ எடுத்துட்டு போயிடும். ஆட்டோவுக்கு ஹார்ன் எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றுமே ஹார்ன் எல்லாம் அடிக்க முடியாது. சுடோன் போலே இருக்கு. சரி வாங்க ஆட்டோவில் போய் ஒரு பறக்கப்புறம். ஓகே 3 2 1 பறக்குறோம். சூப்பர். என்னடா ஆட்டோ வீலெல்லாம் தூக்கிட்டு பறக்குது. ஆட்டோ தான் கொஞ்சம் சரியில்லை. எல்லா காரில் பைக்கில் எல்லாம் ஏறினா அதில் ஏறுற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் இந்த ஆட்டோவில் ஏறும்போது மட்டும் ஏறுற மாதிரி காட்ட மாட்டாங்க. உள்ள டப்பன் உள்ளுக்கு போவோம், டப்பன் வெளியே வருவோம். நீங்கள் பாருங்களேன், நான் ரங்கி காட்டுறேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் பிரேக்கை போட்டுட்டு இறங்குவோம். இப்படியே விழுந்தா அப்புறம் கீழே விழுந்து எழும்பி கொண்டு நிற்பான் மெதுவா. கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு ஓகே அப்படி டப்பன்னு வந்துட்டான். அந்த ஆட்டோவோட அந்த நம்பர் பிளேட்ல வந்து 87 89 இருந்தது. ஓகே அதை வந்து நான் கோல் பண்ணிப்போம். ஒன்றுமே வரையில ஃப்ரெண்ட்ஸ். நான் நினச்சாது ஒரு ரகசிய கோட்டாக்கு வந்து. சரி வாங்க டப்பன்னு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட வெறும் 5 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை வச்சு ஓலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வேறு உடனுக்குடனே. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இது வேற மாட்டிக்கிச்சு. இது மாட்டிக்கிட்டு ஐயோ கைக்குள்ள விழுந்துட்டான்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய், டேக் கேர்.